ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோசியல் சயின்ஸ்ல நம்ம அடுத்த அல்டிமேட் சீரிஸ் பார்க்க போறோம். எப்போ அல்டிமேட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் சயின்ஸ்ல மன்னர்களுடைய பட்டப்பெயர்கள் கேட்பது ஒரு வழக்கமா இருக்குது. அதன் அடிப்படையில நம்ம இன்னைக்கு எந்த மன்னருடைய பட்டப்பெயர் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க தான் கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ண போறீங்க. வதாபி கொண்டா. ஓகே, வதாபி கொண்டா. ஓகே, இது எந்த மன்னருடைய பட்டப்பெயர்? ஏன் இந்த பட்டப்பெயர் வந்திருக்கு? இந்த ரெண்டு விஷயத்துக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரெண்டு விஷயம் கேட்டு கேட்போம். பட்டப்பெயர் மட்டும் தான் கேட்பேன். ரீசன் நான் சொல்லிடுவேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நான் வதாபி கொண்டான் அப்படிங்கிற பட்டப்பெயர் எந்த மன்னருக்கு சூட்டப்பட்டிருக்குது, ஏன் வதாபி கொண்டான் சூட்டப்பட்டிருக்குது, அந்த ரீசனையும் நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், அடுத்து போடாமா. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இன்னும் ஒரு கம்மிங் வீக்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹிஸ்டரியில முக்கியமான விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு கட்டிடக்கலையை இமேஜில் காமிச்சு லைவ்லேயே அது சம்பந்தமான கேள்வியை கேட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு நீங்க கேள்வி கேட்டு நாங்கள் டக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரியும் ஆன்சரை நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது இனிமேல் வருங்காலங்களில் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்காகவும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம டச் பண்ணுவோம். இது உங்களுக்கு சடனா ஓகே ஷார்ட் டைம்ல டக்கு நீங்க சொல்ற மாதிரியும் நீங்க தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை நீங்க படமா பார்க்கும் பொழுது ஈஸி நமக்கு ஞாபகம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் குதுமினார். ஓகே, குதுமினார் எல்லாரும் படிச்சிருப்போம். ஆனா அந்த குதுமினார் பிள்ளைரை வச்சு நம்ம இமேஜா பார்த்து அதன் மூலமா கொஸ்டின் கேட்கும் போது கொஞ்சம் மெமரைஸ் ஆகும். அதுக்காக இனி வருங்காலத்தில் நம்ம லைவ் வரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜியோகிராஃபில கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது புல்வெளிகளை பெயர்கள் அது எந்தெந்த இடங்கள்ல அமைந்திருக்கு, இதை பத்தி ஒரு மேட்ச் தான் ஃபாலோ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் புல்வெளினா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சாதாரண புல்வெளினா புல்லா முளைச்சிருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா அது என்ன ஜியோகிராஃபிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உலக வரைபடம் இருக்குது, ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்குன்னா இந்த இடத்துல டென்சியஸ்டா என்ன இருக்கும் அப்படி பார்த்தா அடர்ந்த காடுகள் இருக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? அடர்ந்த காடுகள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனமா இருக்கும். ஓகேங்களா? உலகத்தோடைய அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா அப்படி இப்படிதான் இருக்கும். காடு கொஞ்சம் தள்ளி பாலைவனம் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு இடத்துக்கும் பிட்வீன் கேப்ல தான் என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புல்வெளி இருக்கும். அதாவது பாலைவனத்துக்கும் காட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சிஷனல் பேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறும் பொழுது இருக்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி தான் புல்வெளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புல்வெளிகள் தான் உலக வரைபடங்கள்ல அங்கங்க நிறைய இடங்கள்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்க 4, இது இல்லாம நான் 2 எக்ஸ்ட்ரா புல்வெளி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாம்பஸ். ஓகேவா? பாம்பஸ் என்ற புல்வெளி எங்க உள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினால இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஏக்கு 4. அடுத்து ஸ்டெப்பி. ஓகே, ஸ்டெப்பிங்கிறது யூரேஷியா, அதாவது ஆசியாவிலையும் கொஞ்சம் யூரோப்பியாவிலையும் கொஞ்சம் இருக்குது. பிக்கு 3. அடுத்து வெல்ட். ஓகே, இது ஆப்பிரிக்கா ஃபேமஸான ஒரு புல்வெளி மண்டலம். நிறைய புல்வெளி மண்டலங்கள் இது முக்கியமானது ஒன்று. சிக்கு அப்போ 2. அப்போ டவுன்ஸ். ஓகேவா? டவுன்ஸ்னாலே உலக வரைபடத்தில் டவுன்னாலே என்னது? கீழே இருக்கும். அப்போ டவுன்ஸ்னால உலக வரைபடத்தில் கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்டம்னா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஸ் புல்வெளி மண்டலம். டிக்கு 1. அப்போ 4 3 2 1 ஆப்ஷன் ஏ முடிஞ்சு போச்சா? 4 3 2 1. இது பாத்தீங்கன்னா அங்கங்க அர்ஜென்டினா யூரேஷியால அப்படி. இது அல்லாம வேற என்ன இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா சவானா புல்வெளி மையம். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. சவானா எப்படி சஹாரா பாலைவனம் எங்க இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்கோ அதே மாதிரி சவானா புல்வெளி மையமும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கு. ஆப்பிரிக்காவுடைய வடக்கு பகுதியில் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரயரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயரிஸ் அந்த புல்வெளி மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னா நார்த் அமெரிக்கால இருக்கு. ஓகேங்களா? நார்த் அமெரிக்கா கூடியது முக்கியமான ஒரு புல்வெளி மண்டலம். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா இந்த புல்வெளி மண்டலம் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி புல்வெளி மண்டலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கும் பாலைவனத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்று பகுதியாக சொல்லக்கூடியது அந்த புல்வெளி மையம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் த ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்? அதாவது இந்தியாவில் காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்தியாவில் ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய இடங்கள்ல அங்கங்க இருக்கும். ஓகே, இப்போ காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா டேராடூன்ல இருக்கு. ஓகே, இப்போ இது அல்லாம வேற என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சாலை ஆய்வு மையம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில இருக்கும்பா. ஓகே, நேஷனல் ஹைவே சம்பந்தமானது. ஓகே, தேசிய சாலை ஆய்வு சம்பந்தமான விஷயங்கள் எங்க இருக்குன்னா டெல்லியில தலைமையாக இருக்கு. அதே மாதிரி மத்திய தோல்
தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? தோல்னாலே தமிழ்நாடு தான் ஃபேமஸ். ஓகே, தோலுக்கு. அப்போ மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது அப்படிப்பட்ட சென்னையில இருக்கு. ஓகேங்களா, முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய கடல் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா, சென்ட்ரல் சி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, நமக்கு கடல்னாலே எங்க ரொம்ப பிடிக்கும் இளைஞர்கள் எல்லாருமே, அதாவது பேச்சுலர் இருக்கும் போதே ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம்? கோவாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அதான் கோவாவுடைய தலைமையகம் பானாஜியில் இருக்குது தான் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பானாஜி. ஓகே, கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பானாஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குன்னா லக்னோல இருக்கு. ஓகே, தேசிய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ. ஓகே, முடிச்சு போச்சா? அப்போ 3 இது பார்த்துருக்கிறோம். நான் கொஸ்டின்ல காட்டு ஆராய்ச்சி நிறுவனம் டேராடூன். ஓகே, சாலை ஆய்வு மையம் டெல்லியில இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோலாருடைய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் டெல்லியில தான் இருக்கு. ஓகே, தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பானாஜி, மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ. அடுத்து கேபிட்டல் ஆஃப் பல்லவாஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நம்ம அது கூட அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஓகே, பல்லவர்களுடைய தலைநகரம் எது அப்படிங்கிற ஏதாவது ஈஸி ஆன்சர் பண்ணிடுங்க. காஞ்சிபுரம் தான் பல்லவர்களுடைய தலைநகரம். ஓகே, இது நமக்கு ஒரு கொஸ்டினா அமைய வாய்ப்பு இருக்குது. பல்லவர்களை பத்தி எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஓகே, பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர்? சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? சிம்ம விஷ்ணு. அடுத்து சிம்ம விஷ்ணுடைய பட்டப்பெயர் அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்லவ மன்னனுடைய கடைசி அரசன் அப்ரஜித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவருடைய கடைசி அரசர் யாரு? அப்ரஜித்தன். அதே மாதிரி பல்லவர்களுடைய பகுதிகள் தலைமையகம் காஞ்சிபுரம். பல்லவர்களுடைய பகுதியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மண்டலம்? தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம். அதே மாதிரி பல்லவர்களை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டுகள், முக்கியமான கல்வெட்டுகள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? மண்டகப்பட்டு கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு. இது பல்லவர்களை பற்றி சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, பல்லவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், நரசிம்மவர்மன் 2. ஓகே, இலக்கியங்கள் அதே மாதிரி நிறைய இலக்கியங்களும் பல்லவர்களை பற்றி அதிகமாக இருக்குது. பல்லவர்களுடைய அலுவலக மொழியாகவும் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் வைத்துக் கொண்டார்கள். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? தமிழகத்தின் வடபகுதி ஆண்டவர்கள் தான் பல்லவர்கள். அதே மாதிரி பல்லவர்கள் ஆட்சி புரியும் பொழுது இந்தியாவுக்கு, அதாவது பல்லவ நாட்டுக்கு, காஞ்சிபுரத்துக்கு ஒரு முக்கியமான சீன அறிஞர் ஒருத்தர் வந்திருப்பார். ஓகே, அது வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, வெளிநாட்டில இருந்து இந்தியாவை நோக்கி, அது தமிழ்நாட்டை நோக்கி சீனர்கள் வராங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன அவ்வளவு சிறப்பம்சம் இருக்குது? புத்த பிகுகள், அதாவது புத்த அறிஞர்கள். அப்போ புத்தர்களை பற்றி இந்தியாவில் புத்தர்கள் வாழ்ந்தாங்க. இந்தியாவில் அங்கங்க புத்த கோவில்கள் இருப்பதனால அது குறித்து ஆராய்வதற்காக வராங்க. அப்போ அதுல இருந்து வந்த ஒரு முக்கியமான நபர் தான் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபாகியா ஒருத்தர் வருவார். அவர் குப்தர் காலத்துல ஒரு இவர் வர்றதுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி யார் வருவாங்கன்னா ஃபாகியான் வருவார். அது குப்தர்களுடைய காலத்துல வட இந்தியாவுக்கு வருவார். இவரும் வட இந்தியாவிலும் விசிட் பண்ணுவாரு, தென்னிந்தியாவில் அதாவது தமிழ்நாடு காஞ்சிபுரத்திலையும் விசிட் பண்ணுவார் யுவான் சுவாங். அவரு எந்த பல்லவ மன்னருடைய ஆட்சிபுரத்துல காஞ்சிபுரத்திற்கு வந்திருப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த பல்லவ மன்னர் ஆட்சியில்? முதலாம் நரசிம்மவர்மனுடைய பல்லவ மன்னருடைய ஆட்சி காலத்துல தான் இவர் காஞ்சிபுரத்திற்கு வந்திருப்பார். ஓகே, இந்த முதலாம் நரசிம்மவர்மன் ரொம்ப முக்கியமான மன்னர். ஓகே, அதே மாதிரி மகேந்திரவர்மன். ஓகே, முதலாம் மகேந்திரவர்மன் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா தான். ஓகே, முதலாம் நரசிம்மவர்மனுடைய அப்பா தான் யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி. ஓகேவா, இரண்டாம் புலிகேசி பார்த்தீங்கன்னா தோற்கடிப்பார். இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசி தோற்கடிப்பார். அதனால அவருடைய பையன் திருப்பி இவர் வெற்றி கொள்வார். சரிங்களா, ஒரு கதை இருக்கு. இதுல நமக்கு ஒரு லிங்க் இருக்கு. ஓகே, நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து ராஜசிம்மன். ஓகே, இவர் பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மனுடைய பெயர் தான் ராஜசிம்மன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இரண்டாம் மகேந்திரவர்மன் அதுக்கப்புறம் பின் வந்த மன்னர்களுடைய பெயர். நமக்கு ஆன்சர் யுவான் சுவாங் யாருடைய காலத்துல வந்தாங்க அப்படி முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல வந்தாரு. ஓகே, அடுத்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொன் கூரை வைந்தவர். அருமையான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை நான் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவதற்காக ஆல்ரெடி 2 எபிசோடுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினாவே கேட்டேன். ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா ரிப்பீட் பண்ணி ஆன்சர் நம்ம இதை இப்பதான் சொல்ல போறோம். அதாவது பாத்தீங்கன்னா பொன்வைந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவருடைய பட்டப்பெயர் என்னது? பொன்வைந்த பெருமான். யாரு அப்படி பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு பொன்கூரை வைந்தவர் யாருன்னா முதலாம் பராந்தக மன்னன் தான் யாரு?
இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு வந்து பொன் கூரை வைத்தவன். ஓகேவா, அதனாலதான் அவருக்கு என்ன சொல்லுவாங்க, பொன் வைந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் முதலாம் ராஜராஜன் நமக்கு தெரியும், ராஜராஜ சோழன். ஓகே, நம்மளுடைய நிறைய இந்த பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாரு. ஓகே, இலங்கையை கைப்பற்றி இருப்பாரு. ஓகே, அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க, மும்முடி சோழன் சொல்லுவாங்க. ஓகே, ரைட் இருக்கட்டும். இந்த விஜயாலய சோழன் ரொம்ப முக்கியமான நபர்ப்பா. ஓகேவா, ஏன் அப்படி பாத்தீங்கன்னா சோழ வம்சத்தை மீட்டல செய்தவர் யாரும் கேட்டாங்கன்னா விஜயாலய சோழன் தான். ஆக்சுவலா சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் சங்க காலத்துல இந்தியாவை தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்திருப்பாங்க. அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 300 இருந்து 300 வரைக்கும் ஒரு 600 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருப்பாங்க. யாரு? சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை கலப்பிரர்கள் கைக்கு போயிடும். ஓகே, கலப்பிரர்களுடைய ஹிஸ்டரி நம்ம படிக்கவே மாட்டோம், ஏன்னா அதுக்கு ஒரு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. அதனால கலப்பிரர்களுடைய ஹிஸ்டரி படிக்க மாட்டோம். அப்புறம் மீண்டும் ஒரு 700-800 வருடங்கள்ல களப்பிரர்களிடம் இருந்து மீண்டும் சோழ வம்சத்தை மீட்டியல செய்தவர் யாரும் கேட்டாங்க அப்படின்னா இந்த விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை மீட்டல செய்தவர். அதுக்கப்புறம் தான் இந்த ராஜராஜ சோழனே. ஓகே, விஜயாலய சோழன் இல்லைன்னா ராஜராஜ சோழன் தான் கிடையாது. ஓகே, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ரைட், முடிஞ்சு. அடுத்து போறவா. அடுத்து பாண்டிய பேரரசின் அரசு இலக்கம் டேஸ் என அறியப்பட்டது. ஓகே, இப்போ பாண்டிய பேரரசு இவங்களும் அதே மாதிரி தான். ஓகே, எப்படி சோழர்களை திருப்பி மீண்டெழ செய்தாங்களோ அதே மாதிரி பாண்டிய அரசும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஓகே மீண்டு எழுந்திருப்பாங்க. ஓகே, அது நிறைய பாண்டிய மன்னர்கள் வருவாங்க. அதாவது மாரவர்மன், குலசேகர பாண்டியன், அப்புறம் வந்து கடைசியா வரக்கூடிய அந்த வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன், அதுக்கு முன்னாடி கடுங்கோன், அது அரிகேசரி பாண்டியன், அரிகேசரி கூன் பாண்டியன், நிறைய பாண்டிய மன்னர்கள் வருவாங்க. இந்த பாண்டிய மன்னர்கள் திருப்பும் மீண்டெழ செய்தவர் கலப்பிரர்களிடம் இருந்து கைப்பற்றி தான் திருப்பி வந்திருப்பாங்க. அதுல பாண்டிய பேரரசு ஆட்சி புரியும் பொழுது அவங்களுடைய அரசு செயலகத்தை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எழுத்து மண்டபம் அப்படி சொல்றாங்க. ராயல் செக்ரட்டரியேட் ஆஃப் த பாண்டியா கிங்ஸ் வாஸ் நோன் as எழுத்து மண்டபம். ஓகே, இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். அடுத்து அருமையான கொஸ்டின் பா. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட்ல ஒரு 10க்கு ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஜிஎஸ் கேட்கக்கூடிய, அது ஹிஸ்டரியில தான் கேட்க முடியும், வேற எதுல அதிகமாக கேட்க முடியாது. பாலிட்டியில மேபி கேட்கலாம். ஓகே, கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு ஹிஸ்டரி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். சரிங்களா, எக்கனாமிக்ஸ் இந்த 3 இதுல கேட்கக்கூடிய 10 கேள்வியில ஒரு கேள்வி இந்த மாதிரி அமையலாம். இதுதான் கொஞ்சம் யோசிச்சு போய் இதை மனப்பாடம் பண்ணாவே இதை கொஞ்சம் தோத்து போயிடுவோம். ஓகேவா, ஃபுல்லா வந்து இதுல வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சற்று கடினமான கொஸ்டின். ஓகே, ரொம்ப கடினம் கிடையாது, சற்று கடினம், கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. லிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் பாமினி ரூலர்ஸ் இன் chronological ஆர்டர். chronological ஆர்டர்னா என்ன? தமிழ்ல கால வரிசைப்படுத்துக அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இவரு, அதுக்கப்புறம் இவரு, அதுக்கப்புறம் இவரு, இடையில ஒரு சில மன்னர் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் இவரு நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, அப்போ என்ன இது பாமினி அரசுனா ஃபர்ஸ்ட் என்ன? பாமினி அரசை பத்தி நமக்கு தெரியணும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மேப் வரைஞ்சு காமிக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் இப்போ இதுல எடுத்த கொஸ்டின் வந்து விஜயநகர பேரரசை பத்தி காமிக்கும். அந்த கொஸ்டினுக்கு சேர்த்து நான் இதுல எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருது. சரிங்களா, ரைட். இதுதான் வந்து தென்னிந்தியா, அதாவது மத்திய இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த தென்னிந்தியாவில் நிறைய ஆறுகள் ஓடும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, நிறைய ஆறுகள் ஓடுது. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆறோடைய கிளை நதியா ஒரு நதி ஓடுது. என்ன நதி அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த நதி பேர் தான் பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா அப்படி சொல்லுவாங்க. அது நதியோட இணைஞ்சு கிளை நதியா ஓடும். அப்ப அந்த துங்கபத்ரா ரிவர் தான் ரொம்ப முக்கியமான ரிவர். என்ன ரிவர்? துங்கபத்ரா. முக்கியம்பா, பேரு முக்கியம். அந்த ரிவரோட பேரு ஏன் சொல்றேன்னு இப்ப புரியும். ஓகே, இந்த துங்கபத்ரா ரிவருக்கு வடக்கு பகுதியில், துங்கபத்ரா ரிவருக்கு வடக்கு பகுதியில் ஆட்சி புரிபவர்கள் தான் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாமினி பேரரசு. ஓகே, பாமினி பேரரசு அரசு தான். ஓகே, பாமினி அரசு. இது எப்படி? துங்கபத்ரா ஆற்றங்கரைக்கு வடக்கு பகுதியில். அதே துங்கபத்ரா ஆற்றுக்கு தெற்கு பகுதியில் ஆட்சி புரிபவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு அப்படி சொல்லுவாங்க. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? ஓகே, அப்ப இவங்களுடைய தலைநகரமாக நிறைய இருக்கும். குல்பர்கா, பிடாரு நிறைய சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் குல்பர்கா எடுக்கலாம். இந்த இடத்துல குல்பர்கா அந்த ஊரை தான் தலைநகரமா வச்சிருப்பாங்க.
1347 ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் பாமினி அரசு. ஓகேவா? விஜயநகர பேரரசோட தலைநகரமாக ஹம்பி, நம்மளுடைய 50 ரூபாய் நோட்டு இருக்கு பாருங்க, ஹம்பி அத தலைநகரமா வச்சிருப்பாங்க. இவர்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1336. இவங்களுக்கு முன்னாடி இந்த அரசு உருவாயிருக்கும். ஓகே, அப்ப விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1336. இது 47. இதோட தலைநகரம் ஹம்பி, இதோட தலைநகரம் குல்பர்கா. இந்த 6 தான் அவங்க 2 பேரையும் பிரிக்கும். ஓகே, இவங்க ஹிந்து அரசு, இவங்க முஸ்லீம் அரசு. அதே தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் சரி, கொள்கை அடிப்படையிலையும் சரி, அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ரிவர்ல ஒரு முக்கியமான ஒரு ஊர் இருக்கும், ரைச்சூர்னு ஒரு ஊர் இருக்கும். அதை வச்சு நான் கதையை அப்புறம் சொல்றேன். ரைச்சூர் ஊருக்காக 2 பேருமே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஓகேவா? இவங்களும் சண்டை போடுவாங்க, இவங்களும் சண்டை போடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் பாருங்க, அந்த அளவுக்கு அது வளம் மிகுந்த பகுதி. ஓகே, ரைச்சூர்ல ஒரு ஊர். ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாமினி அரசோடு விஜயநகர பேரரசுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இப்ப பாமினி பேரரசை உருவாக்குறது யார்? அது நமக்கு இந்த கொஸ்டின் ரிலேட் ஆகுது. யார் உருவாக்குனா அப்படி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பகமன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா பாமினி அரசை உருவாக்குனார். ஓகே, க்ளூ கொடுத்துட்டேன் பாருங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை. பாமினி பேரரசை உருவாக்குனது யாரு, அரசை உருவாக்குனது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா. அவர் தான் அந்த 1347 ஆண்டு முகமது பின் துக்ளக்கு கீழே இருந்த வேலை பார்த்தது திருப்பி தனி அரசா உருவாக்கி இருப்பார். ஓகே, அப்போ 4 ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது அலாவுதீன் பகமன் ஷா, 3ஆம் முகமது ஷா, அகமது ஷா, ஃபெரோஸ் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதுல வந்து சின்ன இடம் இருக்குப்பா. 3ஆம் முகமது ஷா, முகமது ஷா 3 போடணும். ஓகே, இப்ப 4 ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதை வந்து வருஷப்படுத்துறோம், யாரு ஃபர்ஸ்ட், யாரு செகண்ட், யாரு தேர்டு வருஷப்படுத்துறோம். நான் சொன்னேன் அலாவுதீன் பகமன் ஷா தான் ஃபர்ஸ்ட் இதை உருவாக்குனதே சொன்னேன். அப்ப அவர் தானே ஃபர்ஸ்ட் வருவாரு. அப்போ 1 தான் அந்த குரோனாலஜி கார்டுல ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 1 எதுல இருக்கு, இதுல 1 இருக்கு. அப்ப இது மேபி இருக்கலாம், இதுலயும் 1 இருக்கு, இது மேபி இருக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே 4 தான் ஆரம்பிக்குது, வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகே, அப்ப இதுவும் இருக்கா, இதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 2 ஆப்ஷன் கண்டிப்பா வராது. பேசிக்கா சின்னதா படிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, பாமினி அரசு உருவாக்குனது யாரும் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஓகே, இப்போ பாமினி அரசு உருவாக்குனது அலாவுதீன். அப்ப இந்த ஆப்ஷனா இந்த ஆப்ஷனா, அது ஒரு ட்விஸ்ட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் படிச்சவங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா கொஸ்டினுக்கு யூஸ் இல்ல. பாமினி பேரரசுடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 3ஆம் முகமது ஷா. எப்படி பாமினி அரசுடைய கடைசி அரசர் 3ஆம் முகமது ஷா. அப்போ கடைசி அரசர்னாலே அப்போ அந்த குரோனாலஜிக்கல் கால வரிசையில கடைசியா தான் வருவார். 3ஆம் முகமது ஷா இருக்காரா, அப்ப 2 வந்து கடைசியா வரணும். நமக்கு நம்மளுடைய நேரம் சரியில்லை, அதெல்லாம் என்ன இருக்கு, இங்கேயும் 2 வந்திருக்கு, இங்கேயும் 2 வந்திருக்கு. அப்போ வேற வழி இல்லை. அப்போ வந்து இந்த 3, 4 இந்த 2 யாரு ஃபர்ஸ்ட் வருவா, யாரு செகண்ட் வருவா, இதுக்கு நம்ம சப்ஜெக்டை படிச்சுதான் ஆகணும். படிச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். படிக்காம ஓரளவுக்கு மேம்போக்கா படிச்சா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி, ஆன்சர் பி தான். ஓகேங்களா? அலாவுதீன் பகமன் ஷா, அதுக்கப்புறம் நிறைய மன்னர் வருவாங்க, அதுக்கப்புறம் ஃபெரோஸ் ஷா, அதுக்கப்புறம் அகமது ஷா, அதுக்கப்புறம் நிறைய மன்னர் வருவாங்க. கடைசியா வரக்கூடிய மன்னர் தான் யார் மட்டும், 3ஆம் முகமது ஷா. முடிஞ்சு போச்சா? ரைட், இதுதான் ஆன்சர் பி. மொத்தம் பாமினி அரசுல 18 மன்னர்கள் இருப்பாங்க. 18 மன்னர்கள், 4 மன்னர்களுடைய கொடுத்திருக்காங்க, வரிசைப்படுத்திருக்கோம். ஓகே, அதான் டீட்டெயிலா பார்த்தாச்சு பாமினி அரசு. அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் விஜயநகர பேரரசை பத்தி நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். விஜயநகர பேரரசை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்குரிய இந்த 2-3 கொஸ்டினுக்குரிய எக்ஸ்பிளேஷன் அங்கேயே கொடுத்துட்டேன். ஓகே, அப்போ கிருஷ்ணதே அந்த விஜயநகர பேரரசுல மொத்தம் 4 வம்சம் இருக்கும்ப்பா. என்ன வம்சம் தான்? சங்கம் வம்சம், சாரு வம்சம், துரு வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படி சொல்லிட்டு 4 வம்சம் இருக்கும். 4 வம்சத்துல முதல் 3 வம்சம் முக்கியமான வம்சம். ஓகே, 4வது வம்சம் டம்மி வம்சம் தான், பெரிய அளவுக்கு ரூல் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது கிருஷ்ணதேவராயர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் ஆட்சி புரிந்தார் அப்படி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துருவ வம்சத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துருவ வம்சத்தை சேர்ந்தவர். எந்த வருஷம் ஆட்சியர் அப்படின்னா 1509 இருந்து 1529 வரைக்கும் ஆட்சியர். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, 1509 இருந்து 1529 வரைக்கும். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து விஜயநகர எம்பையர் ஃபவுண்டடிங். நான் இப்பதான் சொல்லிட்டேன், அந்த இன்ட்ரோடக்ஷனே சொல்லிட்டேன். விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1336. பாமினி அரசு உருவாக்கப்பட்டது 1347. சரி, அங்க நான் சொன்னேன் பாமினி அரசு உருவாக்குனது அலாவுதீன் பகமன் ஷா சொன்னேன். அப்ப இங்க சார் யார் சார் உருவாக்குனா? விஜயநகர அரசை யார் உருவாக்குனா? முக்கியம், 2 பேர் உருவாக்குவாங்க. யார் 2 பேரு? ஒருத்தர் வந்து ஹரிஹரா, இன்னொருத்தர் யாரு, புக்கா அப்படி சொல்லிட்டு 2 பேர் தான் உருவாக்குவாங்க. இந்த 2 பேரும் ஹெல்ப் பண்ணது யாருங்க கேட்பாங்க. ஹெல்ப் பண்ணது யாரு? வித்யா ரண்யர். ஓகே, அதனாலதான் இவருடைய நினைவாக ரண்யர், இவங்களுடைய நினைவாக தான் அந்த அரசாங்கத்தோட பேரு விஜயநகரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. புரியுதா? ஹெல்ப் பண்ணவர் வந்து ஒரு சைவ துறவி வித்யாரண்யர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்து பாலிட்டி क्वेश्चन. How many functional items are in the
73rd Amendment Act deals with the பஞ்சாயத்து ராஜ். எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 23வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல பாலிட்டியில நிறைய சட்ட திருத்தம் இருக்கு. கிட்டத்தட்ட 105க்கும் மேற்பட்ட வரப்போகுது. ஓகே, 105க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் இருக்குது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது. ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, நமக்கு அவ்வளவு தேவையில்ல, டைம் வேஸ்ட். அப்போ முக்கியமான சட்ட திருத்தம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, 42வது சட்ட திருத்தம் உயிரே போனா அதை படிச்சுதான் ஆகணும். அது வருஷம் என்ன, அது என்ன சொல்லுது படிச்சு. ஏன்னா அதான் என்ன சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷனே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய சேஞ்ச் பண்ணிருப்பாங்க இந்திரா காந்தி அந்த சட்ட திருத்தம். ஓகே, அப்ப 42, அப்புறம் 85 படிக்கணும். ஓகேவா, அப்புறம் 99வது அரசியல் சட்ட திருத்தம் படிக்கணும். 100வது முக்கியம். இது வந்து 73, அடுத்து 74 முக்கியம். ஓகே, அப்ப 73 பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லுது. அதாவது நம்ம ஊர்ல பஞ்சாயத்து ராஜ் சொல்லுவா. அது மாதிரி 74 என்ன சொல்லுது? ஓகேங்களா, இந்த ரெண்டு என்ன வருஷம் நான் சொல்லிடுறேன். 73, 74 என்ன வருஷம் அப்படின்னா 1992 தான் வரும். ஓகேங்களா, அப்ப 74வது சட்ட திருத்தம் என்ன அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா நகர பஞ்சாயத்தை பத்தி பேசும். ஓகேங்களா, நகர பஞ்சாயத்து இது வந்து பஞ்சாயத்து ராஜ், கிராம பஞ்சாயத்தை பத்தி பேசும். இது வந்து நகர பஞ்சாயத்தை பத்தி பேசும். ஓகேங்களா, அப்ப இது 74ல எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம் இருக்குன்னா 18 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கும். 18 பணிகள் இருக்கும். 73ல 29 பணிகளை சொல்லுவாங்க. சரிங்களா, 73 29 பணி. 73 வச்சுதான் அரசியலமைப்புல 11வது அட்டவணை இருக்கும். 74 வச்சு 12வது அட்டவணை இருக்கும். சரிங்களா, மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. அது 73 74 ஒரு 2 அட்டவணை இருக்கு. அடுத்து ஹிஸ்டரியில கொஸ்டினை பாருங்க. அதாவது சும்மா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே பாதி பேர் இந்த ஹெட்டிங் லைனை வாசிக்க மாட்டான். எடுத்து இதை வாசிடும். இதை வாசிட்டு எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதை ஆன்சரை போட்டு வந்துடுவோம். சரி, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம்னா 3 கரெக்டாக இருக்குது, அது ஆன்சர் இதை போட்டு வந்துடுவோம். பாதி பேர் படிக்க இந்த மேலே ஹெட்டிங்கை வாசிக்காதவங்க. ஏன்னா எப்போவுமே இப்போ நமக்கு ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, எப்போவுமே கொஸ்டின் கேட்கறது சரியாக உள்ளது எது, சரியாக உள்ளது இதுதான் கேட்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம். கிடையாது, அதான் மாற்றியாச்சு ட்ரெண்டை. ஓகே, எப்படி கேட்குறாங்க, சரியாக பொருந்தவில்லை கேட்குறாங்க. ராங் பேர் தான் கேட்குறாங்க. எது சரியாகி பொருந்தலை அதை மட்டும் தான் கேட்குறாங்க. பார்க்கலாமா? அப்போ இது வந்து அயல் நாட்டு பயணி, வெளிநாட்டு, அதாவது இந்தியா நாட்டுக்கு இந்தியாவுடைய கலாச்சாரத்தை ஆய்வு செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து அதிகமான பயணிகள் இந்தியாவுக்கு வருவாங்க. அது வந்து நம்முடைய கலாச்சாரத்தை பார்ப்பதற்கும் சரி, நம்முடைய மதத்தை பார்ப்பதற்கும் சரி, எப்படியா இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து அதிகமான பேர் வருவாங்கப்பா. ஓகே, இப்போ வெளிநாட்டு பயணிகள் யார் யார் வந்தாங்க, அவங்க எந்தெந்த ஊர்க்காரங்க, அவங்க என்ன குறிப்புகள் வச்சிருந்தாங்க நம்ம படிப்போம். ஓகே, இப்போ இதுல கொஸ்டின் வந்து பயணிகளோட பேரு, நாட்டுடைய பேர். ஓகே, இதெல்லாம் கரெக்டா இருக்கும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இபின் பதுதா ரொம்ப முக்கியமான ஒரு பயணி. ஓகே, டெல்லி சுல்தான் ஆட்சி புரிந்துட்டு இருக்கும் போது, அதுவும் மெயினா முகமது பின் துக்ளக் ஆட்சி புரிந்துட்டு இருக்கும்போது வந்திருப்பாரு. இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. எஸ், கரெக்ட், 100% கரெக்ட். டொமிகோ பயஸ் விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்துட்டு இருக்கும் போது வருவாரு. ஓகே, அதான் முகமது பின் ஒரே டைம் தான் விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்துட்டு இருக்கும் போது, அது கிருஷ்ணதேவராயர் அவருடைய ஆட்சியை பார்த்து சொல்லுவாரு, he was the most perfect feared king அப்படி சொல்லுவார். யாரா? கிருஷ்ணதேவரோட ஆட்சியை பார்த்து. இப்போ எந்த அளவுக்கு அவர் ஆட்சி செஞ்சிருப்பாரு பாருங்க. ஓகே, இப்போ டொமிகோ பயஸ் போர்ச்சுகல் நாட்டு பயணி. எஸ், கரெக்ட். அப்துல் ராசக், ஓகே, முஸ்லிம் நாட்டு பயணி, பாரசீக நாட்டு பயணி. எஸ், கரெக்ட். நிக்கோலோ டி கோண்டி, தவறானது. ஓகேங்களா, நிக்கோலோ டி கோண்டி இத்தாலி நாட்டு பயணி, அதனால போர்ச்சுகல் கிடையாது. ஓகே, அப்ப 4 மட்டும்தான் தவறாக பொருந்தியது. ஓகே, 4 மட்டும் தவறாக பொருந்தியது. சரி, வேற என்ன பயணியா சொல்லிருக்காங்க அப்படின்னா ரஷ்ய நாட்டு பயணி நிக்டின் ஒருத்தர் இருக்காரு. யாரு? ரஷ்ய நாட்டு பயணி நிக்டின் அப்படி ஒருத்தர் இருக்காரு. மொராக்கோ நாட்டுல இருந்து இன்னொரு முக்கியமான பயணி வந்தாருப்பா, நம்ம ஊருக்கு அதிகமா வந்திருப்பாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு மார்க்கோ போலோ. வேற பார்த்தீங்கன்னா பயணிகளை பொறுத்த வரைக்கும் சீன நாட்டு பயணி 3 பேர் இருக்காங்க. யாரு? யுவான் சுவாங், ஃபாகியான், இச்சி 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா, இவங்க எல்லாருமே வெளிநாட்டில இருந்து இந்தியாவை விசிட் பண்ண வந்த பயணிகள். அடுத்து பாலிட்டி கொஸ்டின், who is the chief legal advisor? அத பாருங்க, legal advisor of the government of India. government of தமிழ்நாடு, government of state கேட்கல, government of India. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? என்ன சார் இவருக்கு என்ன சார் வேலை அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய கேஸ் போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பா வந்து நிறைய வழக்குகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேலைக்கு நாங்க ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல வந்து அரசதிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை, ஊதிய உயர்வு வழங்கவில்லை, பழைய பென்ஷன் திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தையோ, அப்படி இல்லைன்னா அரசாங்கம் வந்து ஒரு சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு லேண்டை வந்து கையகப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட சென்னையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்னை ஏர்போர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் ஏரியாவை கைப்பற்றுறாங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி கெட்டி வச்ச வீடோடைய ஹைட்டை வந்து கம்மி பண்ணணுமாமா. 2 மாடி 3 மாடி கட்டிருப்பான், அது வந்து மேல இருக்கக்கூடிய 2 ஃப்ளோரை எடுத்துடணுமாமா.
ஓகே, இதெல்லாம் வந்து அந்த ஃபிளைட் பிறப்பதற்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அது நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ இப்படிதான் பண்றாங்களா, இதெல்லாம் இப்படிதான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்ல கேஸ் போடுவோம். யாருக்கு எதிராக கேஸ் போடுவோம்? கவர்மெண்ட் எதிராக கேஸ் போடுவோம். அப்போ இப்போ நம்ம கேஸ் போடும்போது நம்ம ரூபா கொடுத்து ஒரு வக்கீல் வச்சிருப்போமா? அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போடும்போது கவர்மெண்ட் அந்த கேஸை நடத்துவதற்காக கவர்மெண்ட் சைடுடைய வக்கீலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்றோம். அவருடைய பேர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இப்ப எதுக்காக சொல்றது, நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்கப்பா, ஆல்ரெடி கொண்டு வந்து சட்டத்தை பத்தி பேசும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2015-16 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? மாட்டுக்கறி இனிமே சாப்பிடக்கூடாது அப்படி சட்டம் கொண்டு வந்தாங்க. இது என்னதான் ஒரு சில பேருக்கு ஓகேவா இருக்கு, ஒரு சில பேருக்கு அது ஒரு உணவா இருக்குது. ஓகே, அதனால என்ன செஞ்சாங்கன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மக்கள்னா எல்லாரும் சேர்ந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்த சட்டத்துக்கு எதிராக. ஓகே, இந்த உணவு அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தமானது, உணவு சாப்பிடுறது எங்களுடைய உரிமை, அதுல வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது ஆஸ் பர் த ஃப்ரீடம். ஓகே, நமக்கு வந்து நிறைய சட்ட உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸ் அடிப்படையில நம்ம கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கோர்ட் என்ன சொன்னது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களுடைய உணவு உடை அவங்களுடைய கலாச்சாரத்தை தடை பண்ணுவதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொண்டு வந்த, அதை யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த அந்த மாட்டுக்கறிக்கு உணவுக்கு தடை கொண்டு வந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிட்டு. புரியுதா? இதுதான் ஆக்சுவலா எங்க கதை. ஓகே, அப்போ அந்த டைம்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆதரவாக கேஸ் டீல் பண்றது யாரு, அதுதான் இங்க பார்க்க போறோம். யார் அப்படி பார்த்தீங்கன்னா தலைமை சட்ட ஆலோசகர் நம்மளுடைய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பி, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை டீல் பண்ணுவாரு. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல், இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. ஓகே, 76. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட், அதாவது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். ஓகேவா? ரிப்பீட்டடா நிறைய இடம் கேள்வி கேட்டிருக்காங்க. 2 தான் கேள்வி வைப்பாங்க. ஒன்னு, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படி கேட்பாங்க. இன்னொன்னு, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படிங்க கேட்பாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. இதெல்லாம் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்னா சட்ட தினமா கொண்டாடுறோம். சட்ட தினமா கொண்டாடுறோம். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்னா ஜனவரி 26. அதை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். ஓகே, குடியரசு தினமா கொண்டாடுறோம். அடுத்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி ஒரு கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தின் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அப்படிங்கிற, எந்த மாநிலத்தோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு? மொத்தம் 28 மாநிலம் இருக்கு. அதுக்குமே தெரிஞ்சதுதான். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அதுல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு இருக்க 2011, அது மாதிரி 2001, 1991, இந்த மாதிரி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்க 1881 இருந்து நம்ம 10 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல நிறைய விஷயம் பேசுவாங்க. ஓகே, மக்களுடைய வாழ்வாதாரம் பேசியிருப்பாங்க, மக்களுடைய கல்வியை பத்தி பேசியிருப்பாங்க, மக்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆண்டுகள், செக்ஸ் ரேஷியோ, ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுல அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சதா யூபி தான் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம்னா நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிக்கிம் சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடி, 7.21 கோடி இருந்தது 2011 கணக்கீட்டு அடிப்படையில். சரிங்களா? யூபி தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட். புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஓகேங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டியது நம்மளுடைய விருப்பம். ஓகே, நம்ம கண்டிப்பா கட்டாயமா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பு படுத்தி தான் ஆகணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படி பாத்தீங்கன்னா தொழிற்கொள்கைகள் ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட இயற்கை கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1948 கொண்டு வந்திருப்போம், அடுத்து 1956 கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி நிறைய கண்டினியூஸா வருடங்களை கொண்டு வந்திருப்போம். அது புதிய தொழிற்கொள்கையை எப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. 1991 கொண்டு வரப்பட்டதான் புதிய தொழிற்கொள்கை. நிறைய பேர் சொல்லுவாங்க லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகே, இதுதான் வந்து அந்த புதிய தொழிற்கொள்கை. ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வெளிநாட்டு கம்பெனிகள் அதிகமாக வந்திருக்கும். அடுத்த எக்கனாமிக் செக்ஷன். In India, national income is calculated with the help of, அதாவது
எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை கணக்கிடுறோமோ ஒரு நாட்டுக்கு வருமானத்தை கணக்கிடும். அந்த நாட்டுக்கு வருமானத்தை கணக்கிடுவதற்கு என்னென்ன முறைகளை நம்ம கணக்கிடுறோம் அதுதான் பார்க்க போறது இந்த நேஷனல் இன்கம். அப்ப என்னென்ன முறைகளை நம்ம கணக்கிடலாம் அப்படின்னா மொத்தம் 3 முறைகள்ல கணக்கிடலாம். என்ன சார் அந்த 3 முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உற்பத்தி முறை, அதுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது. உற்பத்தி முறை நம்ம ஃபாலோ பண்றோம். மீதி என்ன வருமான முறை, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய வருமானம். அதே மாதிரி நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அதுதான் நம்ம நாட்டுடைய வருமானம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை, இது நம்ம உற்பத்தி முறையை தான் நம்ம அதிகமா ஃபாலோ பண்றோம். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் நம்ம தேசிய வருமானத்தை கணக்கிடுவதற்கான முக்கியமான ஒரு இந்த தேசிய வருமானம் கான்செப்ட் 1934 சைமன் குஸ்னெட் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அறிமுகப்படுத்திருப்பார். மாடர்ன் கான்செப்ட் சைமன் குஸ்னெட் நடைமுறைப்படுத்தியிருப்பார். நம்ம ஊர்ல 1800 என்ன பண்ணிருப்பாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய புத்தகத்துல தேசிய வருமானத்தை பத்தி பேசியிருப்பார். ஓகேங்களா, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து சிவாஜியின் முடிசூட்டும் விழா, முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சிவாஜினா யாரு? நம்மளுடைய ஆக்டர், நடிகர் சிவாஜி கிடையாது. யாரு? சத்ரபதி சிவாஜி. சிலபஸ்ல மராத்தியர்கள் ஒரு டாபிக் இருக்கு. அந்த சத்ரபதி சிவாஜி அவர் எந்த ஆண்டு முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு கேட்டா 1674 தான். அவர் வாழ்ந்ததான் ரொம்ப முன்னாடியே வாழ்ந்திருப்பார். 1650களிலேயே அவர் நிறைய கோட்டையெல்லாம் கைப்பற்றி இருப்பார். 1960 தான் அவுரங்கசீப்புக்கு நிறைய தொந்தரவு கொடுத்து அவருடைய எல்லையை மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணியிருப்பார். ஆனால் எப்பொழுது சிவாஜி சத்ரபதி சிவாஜியாக மாறினார், எப்பொழுது அவர் மன்னராக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னா 1674 தான். எங்க வச்சு முடிசூட்டி கொண்டார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ராய்கர். ஓகே, சிவாஜினால என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க எல்லையை விரிவாக்கம் பண்றதை விட அவங்க எத்தனை கோட்டை வச்சிருக்காங்களோ அந்த கோட்டை தான் அவங்களுக்கு பவர். அப்ப எத்தனை கோட்டை வச்சிருப்பாங்கன்னா ராய்கர் கோட்டை, பூனே கோட்டை, சிவனேரி கோட்டை சொல்லிட்டு நிறைய கோட்டைகளை அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட கோட்டைகள்ல ராய்கர் கோட்டைகள் தான் அவர் முதன் முறையாக சத்ரபதி அப்படிங்கிற ஒரு பட்டத்துடன் அவர் என்ன சொல்லினார்னா முடிசூட்டி கொண்டார். ஓகே, ராய்கர் கோட்டை. அதே மாதிரி சிவாஜி பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண போர் முறை பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு வலிமை தான் கொரில்லா போர் முறை. அடுத்து 18 நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. என்ன சார் கூட்டத்தொடர்? ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு அது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சாதான் அது என்னன்னு நமக்கு அதோடைய அர்த்தம் அது எந்த ஆண்டு புரியும். நான் சொன்ன ஆல்ரெடி ஒரு பழைய எபிசோடே நம்ம சொல்லணும். பார்லிமெண்ட், பாராளுமன்றம்னா 2 அவை இருக்கும். ஒன்னு என்ன? லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அமைப்பு என்ன? ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை, மாநிலங்களவை, அந்த 2 அவை இருக்கு. இப்ப இந்த 2 அவை பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா ஒரு அவை, அதுக்கப்புறம் இன்னொரு அவையில கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் குடியரசு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரேன். என்ன சட்டம் கொண்டு வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நாளையிலிருந்து அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமான கல்வி. இப்போ கல்லூரி வரைக்கும் நம்மளுடைய மோடி கொண்டு வராரு, கல்லூரி வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்ப அந்த சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டத்தை ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லோக்சபா, ராஜ்யசபா ஏதாவது கொண்டு வரணும். லோக்சபால கொண்டு வர வச்சுக்கோங்க. லோக்சபால கொண்டு எல்லா எம்பி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி ராஜ்யசபா கொண்டு போகணும். ராஜ்யசபா கொண்டு போயிட்டு அதுலயும் எல்லாரும் எம்பினா 2 இதுலயும் ஒரு 3/4 அப்படின்னா பாதி எம்பி ஓகே சொன்னா போதும். அது ஒவ்வொரு சட்டத்தை பொறுத்து. ஓகேவா? அடுத்து ராஜ்யசபா வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் யார்கிட்ட போகும்னா நம் நாட்டுடைய குடியரசுத் தலைவர், நம் நாட்டுடைய முதல் குடிமகன் அவர்கிட்ட போகும். அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு மசோதாவும் என்னவா மாறும்? சட்டமா மாறும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா நடைமுறை வழக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ லோக்சபா, அடுத்து ராஜ்யசபா, அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் மசோதா, அதாவது என்னவது பில் ஆக்டா மாறும், மசோதா சட்டமாக மாறும். இப்படிதான் மாறும். இதுல என்ன ஆகுது? ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா லோக்சபா ஓகே சொல்லிடுவாங்க, ஆனா ராஜ்யசபா வேணாம், இந்த சட்டம் வேணாம் சொல்றாங்க வச்சுக்கோ. அப்படி இல்லையா? ராஜ்யசபா ஓகே சொல்லுவாங்க, லோக்சபா வேணாம் சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும். ஓகே, ஒரு ஹவுஸ் வேணாம், ஒரு ஹவுஸ் வேணும், ஒரு ஹவுஸ் வேணும், இன்னொரு ஹவுஸ் வேணாம். இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்? அதுக்காக நம்ம சட்டத்துல ஒரு இடம் இருக்கு. அதுதான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங். புரியுதா? அப்ப நான் ஒரு பில், இந்த பில்ல லோக்சபா ஓகே சொல்லிட்டாங்க, ராஜ்யசபா வேணாம் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் கட்டாயமா கொண்டு வரும், நாட்டோட நல்லதுக்காக கொண்டு வரணும் அப்படி முடிவு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா கூட்டத்தொடரை பிரசிடென்ட் கூப்பிடுவார். அப்படி என்ன, லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் ஒரே ரூம்ல உட்கார வைப்பாங்க.
நம்மளுடைய பழைய பாராளுமன்ற பில்டிங்ல நடு சென்டர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஒரு 800 பேர் உட்காரலாம், அந்த அளவு பெரிய ஹால். அந்த பெரிய ஹால்ல லோக்சபா எம்பியும் கூட்டு ராஜ்யசபா எம்பியும் கூட்டு ஒரே ஏரியா உட்கார வைப்பாங்க. அங்க உட்கார்ந்து இந்த பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓகே, ஒரு பாதி எம்பிகள் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அந்த பில் டைரக்டா எங்க போயிடும், பிரசிடென்ட் போயிடும். இதுதான் கூட்டத்தொடர். ஓகே, இந்தியாவில் இந்த கூட்டத்தொடர் இந்த மாதிரி நான் சொன்ன சிச்சுவேஷன் வந்து இந்தியாவில் எத்தனை தடவை நடந்திருக்கு? 3 தடவை நடந்திருக்கு. 1960 அப்படின்னு 61 சொல்லுவாங்க, 1978, 2002. ஓகேவா, இந்த 3 தடவை தந்திருக்கு. ஒரு சில சட்டங்களுக்கு மட்டும். அதுலயும் ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன சொல்றது, நம்ம இந்தியா வந்து வெக்கப்பட வேண்டியது. அந்த அளவுக்கு அந்த ஒரு சட்டத்துக்காக வந்து முக்கியமான ஒரு சட்டம், அந்த சட்டத்துக்காக நம்ம வந்து கூட்டத்தொடர் வச்சிருக்கோமா. என்ன சட்டம்? டவுரி ப்ரோஹிபிஷன், அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டம் 1960. இந்த சட்டத்துக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டத்தொடர் நடந்தோம். முதல் தடவை இதுதான். ஓகேங்களா, நேரு இருக்கும் போதே வந்து இந்த கூட்டத்தொடர் நடத்துறாங்க. ரைட், போலாமா? எந்த அரசியல் அமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது. நான் இப்பதான் சொன்னேன், இந்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அவசர சட்டம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் ஆகாத போது கொண்டு வரக்கூடியது அவசர சட்டம். ஓகே, அதுக்கு என்ன ஆர்டிக்கல்? மத்திய அரசுக்கு ஒரு ஆர்டிக்கல், மாநில அரசுக்கு ஒரு ஆர்டிக்கல். ஓகே, மத்திய அரசாங்கம் கேட்கிறாங்க ஆர்டிக்கல் 123, மாநில அரசா இருந்தாங்கன்னா ஆர்டிக்கல் 213. நம்ம மாநில அரசுல கவர்னர் கொண்டு வருவார். ஓகேங்களா, ஆளுநர் கொண்டு வருவார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை மக்களாலோ அல்லது ஒரு சில நிறுவனங்களாலோ அந்த சட்டத்தை புனராய்வு செய்யலாம், ரிவ்யூ பண்ணலாம். சட்டத்தில் ஏதாவது ஓட்டைகள் இருக்கு, அந்த சட்டத்தில் நிறைய குறைபாடு இருக்கு சொல்லிட்டு கோர்ட்டு கிட்ட போயிட்டு முறையிடலாம். கவர்மெண்ட் கொண்டு வரதெல்லாம் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாதுப்பா. ஓகே, கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் செய்யணும், கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அது செய்யணும், அப்படிதான் கிடையாது. இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி. இந்தியாவில் பவர் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்குது. நம்ம சீனா மாதிரி கிடையாது, நம்ம கியூபா மாதிரி கிடையாது. ஓகே, நம்ம வடகொரியா மாதிரி கிடையாது. நமக்கு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா அது நம்மளுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதா, தாராளமாக சுப்ரீம் கோர்ட் போய் முறையிடலாம். அதுதான் நம்ம செய்யறோம். அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் ஆக்சுவலா எங்க இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அரசியலமைப்புல இருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய நாடு கிட்டத்தட்ட சொல்றாங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து காப்பி பண்ணப்பட்டது. காப்பி சொல்லக்கூடாது, பாரோ பண்ணப்பட்டது, கடன் வாங்கப்பட்ட ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகேங்களா, அதுதான் அமெரிக்க அரசியலமைப்பு நீதி புனராய்வு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, 20 கொஸ்டின் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரைட்டாக எழுதுறீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். சரிங்களா, டெய்லியும் ஒவ்வொரு எபிசோடும் நம்ம போடும்பொழுது நம்ம சோஷியல் சயின்ஸில் என்னென்ன எபிசோட் போடுறோம், அது நீங்கள் கமெண்ட்ல என்ன பண்ணுறீங்க, ஓகே நீங்கள் என்ன உங்களுடைய வியூஸ் எப்படி சொல்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, ஓகே சூப்பர் சார் சொல்கிறீங்க, ஒரு சில நல்லா எடுத்திருக்கீங்க சொல்கிறீங்க, இந்த ஃபீட்பேக்கெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஒரு சில பேர்லாம் 17, 15 தான் சார் வருது, கம்மியாக தான் வருது இருக்கலாம், பரவாயில்ல. ஓகேவா, நம்ம போக போக டெவலப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, படிச்சிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருப்போம், கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி போக போக டெவலப் பண்ணிக்கோங்க. 20க்கு 19, 20 எய்ம் பண்ணுங்க, 18 டச் பண்ணுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் போக 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 நம்ம ஒரு 19, 20 வந்து அடிக்க பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த எபிசோடு சந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணிடணும். நான் நடத்தும் போது குழு கொடுத்துட்டே நினைக்கிறேன். ஓகேவா, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.